பொதுவாகவே நாம் அனைவரின் வீட்டிலும் பல்லிகள் அதிகம் இருக்கும். ஆனால் வெள்ளை நிறத்தில் பல்லிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை அடித்து கொன்று விடாதீர்கள் எப்போவும். எதற்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னர், உங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்து பல்லி அதிகம் இருக்கிறது என்றால் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள். வெள்ளை நிறத்தில் பல்லி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சரியான தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள். உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்று அந்த பல்லியின் நடமாட்டத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இது மிக மிக சுபிட்சமான ஒன்று உங்கள் வீட்டிற்கு. உங்கள் நிலைவாசலில் அதிக பல்லி இருப்பது, பூஜை அறையில் வெள்ளை நிற பல்லிகள் இருப்பது, அதுவும் சில வீட்டு பூஜை அறைகளில் எப்போதும் ஒரு பல்லி இருந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் உள்ளது, குறிப்பாக குலதெய்வ நடமாட்டம். பொதுவாகவே பல்லிகள் இருக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள் நுழையாது. ஆனால் ஒரு சிலரின் வீடுகளில் பல்லிகள் இருக்காது. ஏன், பல்லிகளின் சத்தம் கூட கேட்காது. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் இருக்கும் என்று அர்த்தம். அதனால் அந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் இருந்தால் அதை மாற்றிவிடுங்கள். நாம் பல்லிகளின் நடமாட்டத்தை வைத்தே வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதா, நாம் சரியாகத்தான் தெய்வ வழிபாடு செய்கிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். மாலை விளக்கு வைத்த பின் வெள்ளை நிற பல்லிகள் தரையில் ஊறி சென்றால் கண்டிப்பாக குலதெய்வ நடமாட்டம் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வங்களின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் உள்ளது. இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.